அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிச்சிந்தன் பனேட்ஸ் ஹோமியோகேரிலிருந்து 7ஆம் நூற்றாண்டில் ஜப்பானில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய போர்ப்படை தளபதி அப்படின்னு கூட சொல்லலாம், மியாமோட்டோ முசாஷி. இவர் ஒரு யுக்தியை பின்பற்றிட்டு வந்தார். அதாவது எவ்வளோ பெரிய படை நம்மளை எதிர்நோக்கி வந்தாலும் சரி, முதல்ல யார் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்களோ, எதிர்நோக்குறாங்களோ அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்து வர்றவங்கள அட்டாக் பண்ணுங்கள். இப்படியே ஒவ்வொரு ஆளாக நீங்கள் பிரித்து எடுத்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய படை கூட உங்களுக்கு சிறியதாக தான் தெரியும். அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையுமே நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை தனித்தனியாக பிரித்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகவே தெரியாது. நம்ம பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு டாக்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இதை தந்திரம் கூட சொல்லலாம். இந்த தந்திரங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஒரு தற்காலிக தீர்வு கொடுக்கலாம். ஆனால் ஸ்ட்ராட்டஜி, யுக்திங்கிறது ஒரு லாங் டேர்ம் கோல், ஒரு ஃபியூச்சர் நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை லேயர் பை லேயராக பிரித்து எடுங்க. எது இப்போதைக்கு சரி பண்ண வேண்டிய பிரச்சனை அதை முதல்ல சரி பண்ணுங்கள், அதுக்கு அடுத்து வர்றதை சரி பண்ணுங்கள். இப்படி படிப்படியாக போகும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனையாகவே தெரியாது. முடிஞ்சால் இதை பின்பற்றி பாருங்கள். தெரியாதவங்களுக்கு இந்த குறிப்பை நீங்கள் பகிருங்க. நெக்ஸ்ட் குறிப்பில் வேறு விஷயங்கள் வேறு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.